எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோவில் பெண்பிள்ளை ரகசியத்தில் 50வது பிரவச்சனம். 50வது பிரவச்சனத்தை சொல்கிறேன், கேட்டுங்கோ. 50வது பிரவச்சனத்தை பார்ப்போம். இன்னைக்கு என்ன சொல்கிறேன்னா, அடுத்தது விஷ்ணுவோட பிரலாபத்தை போகிறதான சொன்னால, இப்போ இன்னொன்று சொல்கிறேன். இதுவும் ராமனோட சாமர சம்பந்தப்பட்டது தான். இனிதென்று வைத்தேனோ சபரியை போல, இனியதென்று வைத்தேனோ சபரியை போல. இனியதுதான் டேஸ்ட்டாக இருக்குது, திரிக்கிறதுன்றதுக்காக சபரி மாதிரி வச்சுருந்து நான் கொடுத்தேனா, அது மாதிரி வெள்ளத்தி லேடியா நான் இருந்தேனா அப்படின்றா. சபரி கதையை சொல்றா. சபரி எங்கேயோ வாழ்ந்தவன். அவ மதங்கமணி ஒரு ஆசிரமத்தில் இருந்தவன். சபரியோட கதையை சொல்றா. சபரி ஆக்சுவலா தமரன் அவனோட அப்பா. அந்த அந்த தமரன் தான் அவனோட அந்த இனத்தை சேர்ந்தவன். அந்த தமரன்ற அவனோட அப்பா என்ன பண்ணுவா, இவளுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவா. இவனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுவா, ஒரு வயசான ஒருத்தனை, ஒரு வச்சு வயசான ஒருத்தனை வச்சு இவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு பார்ப்பான். வயசான அவன் பேர் என்னமோ ஒன்று, அவனை வச்சு இவளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவான் அவன் அப்பா. இதை இவ அவளால் ஏற்றுக்க முடியாது. சபரி தைரியமான பொண்ணு, தைரியமான பொண்ணு. அவள் அவளை அவ்வளோ சீக்கிரம்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அவளையெல்லாம். அவள் தைரியமான பொண்ணு. அவகிட்ட அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். கல்யாணம் பண்ணுறதுக்கு அவள் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். இந்த கல்யாணம் சரியில்லை, நான் ஒத்துக்க மாட்டேன்னுவான். ஒத்துக்க மாட்டேன்னா ஒத்துக்க மாட்டேன்னு ஒன்று அவள் சபரி என்ன பண்ணுவா, அவள் கல்யாணத்துக்கு அந்த காலத்தில் பொம்மாடி இல்லை, சும்மா பேசுறது தான், கேட்கறது தான், அவ்வளோதான். அவங்ககிட்ட சொல்கிறது தான். சொன்ன உடனே அவளை இது பண்ணி விட்டுருவார். ஒரு சாதாரண பெண் தானே, இவளை கல்யாணம் பண்ணி ஏற்பாடு பண்ணுவா. சபரி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அந்த அந்த வயசான ஒருத்தன் அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவான். அவன் மாட்டேன்னுவான். ஐயோ மாட்டேன்னுவான். உடனே ராவா வீட்டை விட்டு கிளம்பிடுறா. இவன் ராத்திரியில காட்டில், இவ வேடு பொண்ணு, சாதாரண ரொம்ப கீழ்ஜாதியை சேர்ந்த பொண்ணு, கிளம்பிடுறான். அங்கேருந்து காட்டில் வீட்டை விட்டு கிளம்பிடுறான். கிளம்பி ராத்திரி எல்லாம் நடக்கிறான். ராத்திரி எல்லாம் நடந்தாதான் பொழுது விடும் போது கல்யாணத்துக்கு பொழுது விட்டு தான் தேடுவான். அதுக்குள்ளே நம்ம ஓரளவு தூரத்துக்கு வந்துடணும். ராத்திரி ஓடியே வந்துட்டு இருக்கா காட்டுக்குள்ளே. காட்டு மிருகங்களும் அதுவும் இருக்கிற நேரத்தில் சின்ன பொண்ணு, இளம் வயசு சின்ன பொண்ணு காட்டுக்குள்ளே தனியாக தைரியமாக ஓடி வரா. தைரியமான பொண்ணு. ஆனால் வந்துடுறா. ஓடி 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 வந்துடுறா. அங்கே பழம் கனிகளை சாய்ச்சிட்டு அப்படியே மயக்காட்சி விழுந்து ஒரு மாதிரி ஆயிடுறா. கடைசியில் அப்படியே சுற்றி 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 பஞ்சவடிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த அந்த காட்டில் இருக்கா. காட்டில் இருக்கும்போது அங்கே முனிவர்கள் நடமாட்டம் இருக்கும். யார் இது முனிவர்னு பார்ப்பா. பார்த்தா அங்கே அந்த மதங்க மகரிஷி அவரோட ஆசிரமம் இருக்கும். அவரோட ஆசிரமத்தில் எல்லாரும் இருப்பா. இது எல்லாமே இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வனவாசத்தில் 14வது வருஷத்தில் நடந்தது தான். 14 வருஷம் முடியறதுக்குள்ளே இவ ஜெயிச்சிடுவா. அதான் சீதை 30 நாளில் ஜெயிக்கணும்னா, ஜெயிச்ச உடனே அப்படியே நேரம் ஓடுவார் ராமர். 14 வருஷம் முடிஞ்சிருது, பரதன் செத்து போயிட போகிறான்றதுக்காக. அது மாதிரி ஓடுவார். ஓடும்போது வழியில் அது வேறு, அது இருக்குது. அகத்தியர் கூப்பிடுவார், தங்க சொல்லுவார். அகத்தியரோட ஆசிரமத்தில் ஒரு நாள் தங்குவார். தங்குற நேரத்தில் இது ஆஞ்சநேயரை முன்னாடி விட்டு போய் நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லுவார். இல்லாட்டா விபீஷணன் செத்து போயிட்டேன் என்ன பண்ணுறதுக்காக. விபீஷணன் சொல்லுவான், 14 வருஷம்னா 14 வருஷம் தான், 14 வருஷத்துக்கு வேலை ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன்றதை சொல்லுவான். அதை சொல்கிறாதீங்க. இது இப்படி இருக்க சபரி ஒரு சாதாரண பெண் இல்லையா. அவள் வந்துடுறா. அவள் இங்கே பார்க்குறான். இந்த மதங்க முனிவரோட ஆசிரமத்தில் எல்லாரும் போகிற வரதெல்லாம் பார்க்குறேன். பார்த்த உடனே என்ன பண்ணுறான், இந்த மதங்க முனிவர்கிட்ட எப்படி இது பண்ணுறது. இவ பொண்ணு, சாதாரணமாக பொம்னாட்டிகளே எங்கேயும் இருக்க முடியாது. அதுவும் இவ தாழ்ந்த குலம், தாழ்ந்த குலத்தில் பெண்ணு வேறு. இவன் என்ன பண்ணுறா, அந்த மதங்க முனிகள் போகும்போது பார்க்குற அந்த வழியெல்லாம் கரடும் முரடும் கல்லும் முள்ளுமா இருக்குது. மறுநாள் என்ன பண்ணுறா, அதை எல்லாம் பெருக்கி இந்த மதங்க முனிவருக்கு பின்னாடியே ஆசிரமம். அந்த ஆசிரமத்துக்கு பின்னாடியே ரிவர், இந்த பக்கம் அந்த பக்கம் சரையூர் ரிவர் தான். சரையூர் ரிவர் போகிறது. சரையூர் ரிவர் போகிறதுன்னு ஒன்று இவர் அந்த சரையூர் சரையூர் ரிவருக்கு போகிற வழி இருக்கு இல்லையா. மதங்க முனிவர் ஆசிரமத்துலேருந்து ஆசிரமங்கள் அமைக்கும் போதே பார்த்தா பக்கத்தில் எங்கேயாலும் குளம் நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல தான் ஆசிரமத்தை அமைப்பா. விஷயம் இல்லை. ஏன்னா அவள் காத்தால் எடுத்து குளிச்சுட்டு அவளோட அந்த சந்தியாவந்தனம் பண்ணுறது, அவளோட நாமினேஷன்கள்லாம் பண்ணுறதுக்கு ஆற்றுக்கு எல்லாம் வேணும். அவளுக்கு ஆறோ குளமோ இருக்கணும். அந்த இடத்துல தான் பண்ணுவாள். சரையூர் நதிக்கரையில் தான் இவர் கட்டுக்கார். இவர் சரையூர் நதிக்கரையில் தான் சேர்றா. கடைசியில் காட்டில் எல்லாம் சுற்றிட்டு
எடுத்துகிட்டு வந்து மதங்க முனிவர் போகிற அந்த வழியெல்லாம் சரியா இல்லைன்னு அந்த கல் முரடுமா இருக்கும் அந்த ஆற்றுக்கு போகிற வழி. அதையெல்லாம் பெருக்கி நல்லா தண்ணி தெளித்து அழகா பட்டு மாதிரி ஆக்கிட்டு அது மேலே சாமி எல்லாம் போட்டு தெளித்து மொழி எல்லாம் பண்ணி வச்சுருப்பான். அப்படி வருவார் மதங்க முனிவர். வழி ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவார். போன உடனே மறுநாள் பார்த்தா அதில் கோலம் போட்டிருப்பான். கோலத்தை பார்த்துட்டே போவார் மதங்க முனிவர். அப்படியே போயிடுறார். இது மாதிரி பார்த்த உடனே ஒரு மாதம் பார்க்குறாரு. ஒரு மாதமும் அப்படிதான் இருக்கு. நம்ம சிஷியல் தான் யாராவது பண்ணியிருப்பான்னு நினச்சிட்டு இருக்காரு. ஒவ்வொரு மாதமும் தினம் கோலம் போடுறது யார் போடுறா? பெருக்கிறது வேணால் சிஷியல் பண்ணுவோம். கோலம் போடுறது யார் பண்ணுறா? இது யார் பண்ணுறான்னு மறுநாள் அவரோட அந்த பசங்களுக்கெல்லாம் பாடம் நடத்தும் போது முன்னாடி யாராவது இது மாதிரி வழியெல்லாம் பண்ணுறீங்களான்னு கேட்டால் அவள் நான் இல்லை நீ இல்லைன்னுவா. இன்னும் யாருமே இல்லைன்றாள். இன்னொன்று இவருக்கு வந்து இது யார் பண்ணுறா? யாரோ இவ்வளோ பெரிய ஒரு சர்வீஸை வந்து நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணுறதா நம்ம கிட்ட கேட்டுட்டு பண்ணணும். யாருன்னே தெரியல. ஆனால் எவ்வளோ பெரிய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கா, நமக்கு தெரியாமலே பண்ணி நம்மளுக்கு உதவி பண்ணுறாங்க நம்மக்கிட்ட சொல்லாமல். அதாவது ஆத்மார்த்தமான பக்தின்றது அதுதான். அதுதான் சொல்கிறாருங்க. இந்த மாதிரி ஆத்மார்த்தமாக நம்ம மேலே சேவை செய்கிற அடியாருக்கு சேவை செய்கிற அந்த புத்தி யாருக்கு இருக்குது? யார் என்பாங்க. மறுநாள் காத்தால பார்ப்பார். 3 மணிக்கெல்லாம் எழுந்து ஒளிஞ்சிட்டு பார்ப்பார். பார்த்தா இவன் சபரி வருவா. தண்ணியை கொட்டி மொழி தெளித்து சாலம் போட்டு எல்லாம் பண்ணுவோம். பிடிச்சிடுவார் டக்குன்னு. நீ யார் என்னன்னு. உடனே இவர் வந்து என்கிட்ட வராதிங்க, அந்த தொடாதீங்க, நான் வந்து வேடுவகளை பொண்ணு, நான் வந்து ஒரு காட்டுவாசி பண்ணி, என் பேர் சபரியின் பேர், என்னை வந்து இது மாதிரி பண்ணியிருக்கா. நான் வந்து எனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன், அவன் சரியில்லை, அதனால நான் வந்துட்டேன். எனக்கு நீங்கள் இந்த ஆசிரமத்தில் எங்கேயாவது ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓரமாக இந்த பெருக்கு போடுற வேலையை நான் தினம் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு. அப்போ இவன் என்ன பண்ணுவாள், இவளுடைய அந்த பேச்சு, இவளுடைய அந்த தோரணை, இவளுடைய முடிவு, இதெல்லாம் பார்த்து அவர் அசந்து போகிறார். அசந்து போயிட்டு என்ன பண்ணுறார், சரி நீ வாமா, என் கூட வாமா அப்படின்னு கூப்பிட்டு போகிறார். கூப்பிட்டு போய் சபரி தன்னுடைய ஆசிரமத்துக்கு கூப்பிட்டு போகிறார். ஆசிரமத்தில் பயங்கர எதிர்ப்பு. எல்லாரும் வந்து மதங்க முனிவர் ஆசிரமத்தில் வந்து அவர்கிட்ட சரணாகதி பண்ணுறானவனே, யாரோ ஊற்றி வந்திருக்கானவனே எல்லாரும் எதிர்க்கிறான். அந்த மாணாக்கர்கள்லாம் வந்து இவளை ஒரு பொம்மநாட்டியை இது பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் அவன் வந்து தாழ்ந்த குலன்றது அப்போ எல்லாம் வந்து அந்த இதெல்லாம் நிறைய இருந்தது. தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன், அவளை கொண்டு நீங்கள் உள்ளே வச்சுட்டு இருக்கீங்க, நாங்கள்லாம் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப எதிர்ப்பா எல்லாரும். ஆனால் மதங்க முனிவர் சொல்லுவார், அவளுடைய அறிவுக்கு அவளை மாதிரி ஒரு சிஷ்யை கிடைக்கிறது கஷ்டம். அவள் வந்து எதையுமே எதிர்பார்க்காம பண்ணுறான். இந்த மாதிரி ஒரு பெண் வந்து சர்வீஸ் பண்ணுறதுன்றது நான் பார்த்ததே இல்லை. எதையாவது அவள் எதிர்பார்க்குறாளா நம்மக்கிட்ட, நீ இதை பண்ணிக்கூட அதை பண்ணிக்கூடன்னு சொல்கிறாளா? ஒன்றுமே கிடையாது. அதனால் அவளை வந்து நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது. அவளுக்கு எல்லாம் சர்வீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் சுசூஷம் பண்ணுறதுக்கு நம்ம ஒத்துக்கணுன்னு அவளை சிஷியை ஏற்றுப்பார். அவளை சிஷியை ஏற்றினவுடனே இவர் என்ன பண்ண, எல்லாரும் அப்படியே ஒத்தரா என்ன பண்ணுவா, அவளை விட்டு போயிடுவார். விட்டு விலக ஆரம்பிச்சுவா. அந்த இவரோட ஆசிரமத்துடைய பொம்மநாட்டி எல்லாம் கொண்டு சேர்த்து வச்சுருக்காரு. இது மாதிரிலாம் பண்ணால் நம்ம வந்து எப்படி அவர் கூட இருக்க முடியும் அப்படின்ட்டு போயிட்டார். எல்லாம் அங்கே போன உடனே இவர் வந்து எல்லாரும் போயிடுறா. கடைசியில் எல்லாரும் ஆசிரமத்தை விட்டு போயிட்டு கடைசியில் மதங்க மகிழ்ச்சி இவ்வளோ தான் இருப்பாள். அப்போ கூட மதங்க மகிழ்ச்சி விட மாட்டார். இவளை வந்து ஒரு பெண்ணை தன்னை நம்பி வந்து சரணாகதி அடைஞ்ச பெண்ணை வந்து கைவிடக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவார், கடைசி வரைக்கும் அவள் கூடயே எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். அவளுக்கு வந்து அவளை சிஷியாகவே வச்சுருப்பார். சிஷியாகவே வச்சுட்டு இருக்கும்போது இவருடைய காலம் முடியும். இந்த மதங்க முனிவரோட ஆயுசு முடியும். ஆயுசு முடிய போகிற நேரத்தில் அவர் சொல்லுவார், நான் வந்து ராமருடைய வருவார் இங்கேருந்தா. மதங்க முனிவர் சுற்றி போனப்போ 85 வயசு அவருக்கு. அவர் வந்து என்ன பண்ணுறார், சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி சபரியை கூப்பிட்டு சொல்கிறார், நான் வந்து இந்த ஆசிரமம் அமைச்சு நீங்கள் இருந்தது காரணமே ராமர் வருவார்னு தான். ராமர் எதிர்பார்த்து தான் நான் இருந்தேன். ஆனால் நான் செஞ்ச வினைகள் வந்து தடுக்கிறது எனக்கு வரல. ஆனால் நீ அதை கைவிடாத, நீ இங்கேயே இரு, நீ என்ன. அப்போ இவனுக்கும் வயசாகிடுது. 65 வயசு 70 வயசு ஆகிடுது. இவளும் முடியாதவளாக தான் இருக்கா. கூணு விழுந்து முதுகெல்லாம் அது மாதிரி தான் இருக்கா. இருந்துட்டு அந்த ஆசிரமத்தை நிறைய கடைபிடிக்க சொல்கிறா. அந்த ஆசிரமத்தை இவ தான் காப்பாற்றின்னு வரா. கடைசி வரைக்கும் அந்த ஆசிரமத்தை விடாத அந்த ஆசிரமத்துக்கு இவ தான் லீடர் ஆகிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாணவர்கள்லாம் சேர்றா. அவளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறா, எல்லாம் பண்ணுறா. இவ்வளோ தான் அந்த ஆசிரமத்தை லீட் பண்ணுறான். அந்த மதங்க முனிவர் காலம் முடிஞ்சு போகிறது. ராமரை பார்க்கறதுன்றத ஒரு கொள்கையாக வச்சுக்கோ அப்படின்னு. இவளுக்கு ஏற்கனவே ராமர் மேலே ஒரு பக்தி உண்டு. உடனே இவளுக்கு என்ன பண்ணிடுது, ராமரை பார்க்கணும், ராமர் இங்கே வருவார் அப்படின்னு தெரிஞ்சவொடனே சின்சியராக தினம் போய் ராமருக்கு என்ன கொடுக்குறது, ராமருக்கு என்ன பண்ணுறது, ராமரை எங்கே உட்கார வைக்கிறது, ராமருக்கு வந்து வந்தாருன்னா அவர் உட்காரது அங்கே உள்ள ஒரு கல் இருக்கும்,
அந்த கல் ஒரே கரடு முரடுமா இருக்கும். அந்த கல்லை உடனே ராமர் வந்து இங்கே உட்காருவார் இல்லையா, ராமரை உட்கார சொன்னோம்னா இந்த இடத்துல கல் அவர் குத்துமேட்டு அதை தேய்ச்சி அந்த கல்லை எல்லாம் சரி பண்ணுவார். கல்லை இன்னொரு கல்லால் தேய்ச்சி, அப்போல்லாம் அதுதான் இப்போ மாதிரி திசல்லாம் வச்சு அடிக்கிறதுன்றதெல்லாம் கிடையாது. இன்னொரு கல்லை வச்சு தேய்ச்சி 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 அதை வழன்னு ஆக்குவான். அதெல்லாம் எவ்வளோ பெரிய வேலை, நம்ம வாயில் சொல்கிற மொழி அது எவ்வளோ பெரிய வேலை. அதை பண்ணுவா. பழங்கள் நிறையா கலெக்ட் பண்ணி வந்து ஒவ்வொரு பார்த்தியாக கொஞ்சம் இது எப்படி இருக்கும் தெரியலையே, டேஸ்ட்டு கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்பா. ரெண்டாவதுன்னா இது ராமருக்கு நன்னா இல்லையா, புளிக்கிறதா, சரி இதை நம்ம சாப்பிடலான்ட்டு அவன் வயிற்றுக்கு பழப்பு இல்லையா, அதுக்காக சாப்பிடுவான். ஒவ்வொரு பழத்தையாக எடுத்து கடிச்சு கடிச்சு துளி துளியாக வச்சுருப்பார். துளி சாப்பிட்டு மீதியை வச்சுருப்பார். வச்சுருக்கும்போது இவர் சித்திரக்கூடத்தில் இவர் ராமர் இருக்கார் இல்லையா, ராமர் வந்து சித்திரக்கூடத்துலேருந்து பஞ்சவடிக்கு போகணும். சீதையை தூக்கின்னு போயிட்டான் ஜடாயுன்னு ஒன்று. அப்போ பஞ்சவடியில் இதுக்கு போகணும், கிருஷ்ணந்தைக்கு போகணும். கிருஷ்ணந்தைக்கு வந்து ஜடாயு தான் வழி காட்டுறான். நீ இப்படியே போ, கிருஷ்ணந்தை வரும், அங்கே வந்து உனக்கு தெற்கு நோக்கி போடுவார். தெற்கு நோக்கி வரும்போது கிஷ்கிந்தை வரும். கிஷ்கிந்தை வரும்போது தான் கிஷ்கிந்தையில் தான் ராமர் வந்து சுக்ரீவ சம்பதிக்கு அது வேற. கிஷ்கிந்தைக்கு வர வழியில தான் அந்த கபந்தனை கொள்றது. கபந்தன் ஒரு அரக்கம் வந்து நடுவில் தடுப்பான். ராமலட்சுமணன் முழுக்கத்துக்கு பார்ப்பான், தலையே இல்லாத. அவனை கொல்லுவார். அவனை கொன்ன உடனே அவன் வந்து அவன் சாவு விமோச்சனம் நடந்து அவன் விமோச்சனம் ஆன உடனே அவன் என்ன பண்ணுவான், ஒரு கந்தர்வனா உருவெடுத்து அவன் என்ன ஒன்றால் எனக்கு மோஷம் கிடச்சிருந்து ராமரை சுற்றி வந்து சேவிச்சுட்டு, நீங்கள் வந்து இப்படியே போங்க, இப்படியே போனால் இது வரும், கிஷ்கிந்தை வரும் அப்படின்னு கிஷ்கிந்தைக்கு வழிகாட்டு போகிறான். கிஷ்கிந்தைக்கு வர வழியில் தான் இவர் வந்து சரையு நதிக்கரையில் இவன் எதை பார்க்குறாரு. எல்லாம் சரையு நதிக்கிற ஓரத்துலேயே நடக்கிற விஷயந்தான். சரையு நதிக்கிற ஓரத்தில் கிஷ்கிந்தைக்கு போகிற வழியில் தான் சபரியை பார்க்குறாரு. ஒரு ஆசிரமம் இருக்குது. ராமர் போகிறார். ராமர் வந்து கிஷ்கிந்தையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஆசிரமம் இருக்கும். ஆசிரமத்தை பார்த்தோன்னே இது யாருது ஆசிரமம் அப்படின்னு ஒன்று தெரிஞ்ச உடனே அந்த ஆசிரமத்துக்கு நம்ம போகணுன்றார் ராமர். லக்ஷ்மணன் வந்து இல்லை நம்ம போய் சீக்கிரம் மழை காலம் வரப்போகிறது, அதுக்குள்ளே நம்ம தேடலான்னா இல்லை இந்த கிருஷ்ண நம்ம இங்கே போய் பார்த்துட்டு போகலாம், இங்கே போகலாம் அந்த ஆசிரமத்துக்கு. ஆசிரமத்தில் அவரை இழுக்கும். ஆசிரமத்துக்கு அங்கே வான்னு சொல்லும், அவருக்கு ஒரு அசரீரி சொல்லும். சொன்ன உடனே போவார். இவர் போனா அங்கே வயசான கூனி சபரிக்கு வந்து முதுகெல்லாம் கூணு விழுந்து உயிர் போகிற மாதிரி இருக்கும். உயிர் போகும்போது நான் வந்து என்னுடைய விரதம் உண்மையாக தான் இருந்தால் நான் ராமரை பார்த்தப்பறம் தான் சாகணும் அப்படின்னு வேண்டிப்பா. அதே மாதிரி ராமர் வர்றதுக்காக காத்துட்டுருப்பா. முடியாமல் உட்காந்துருக்கும் போது ராமர் வந்திருக்காருன்னு ஒன்று சபரிக்கு வந்து தாழாத ஒரு ஆசை, மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும். ராமரை உட்கார வச்சு பாத பூஜை பண்ணி ராமரை அந்த கல்லில் உட்காந்துக்க சொல்லிட்டு அவர் காலை பிடிச்சி விட்டு எல்லாம் பண்ணி விட்டு அவருக்கு எல்லா இதுவும் பண்ணிட்டு அவருக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு பொறுக்கி வச்சிருந்தா பாருங்க, அந்த பழத்தை எல்லாம் எடுத்து கொடுப்பார். அந்த பழத்தை எடுத்து ராமர் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ட்டு லட்சுமணன் வந்து அதுக்குள்ளே வந்து காதுகிட்டு சொல்லுவாங்க. அந்த பழம் முதலே டேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது, எச்ச பழம் மாதிரி இருக்குது, அதை போய் சாப்பிட்றீங்களா, அதை வைங்கோ, வேறு சாப்பிட்டுக்கலாம், வேறு ஏதாவது சொல்லி அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துருவான்னு. ராமர் அதுலேருந்து ஒரு பழத்தை எடுத்து அவனுக்கும் கொடுப்பார் லட்சுமணனுக்கும். நீ இதை சாப்பிடு, இதை சாப்பிட்டாதான் வசதி, இது வந்து பரம பாகவதாவோட பிரசாதம், இதை நம்ம சாப்பிட்ணும், பெருமாளுக்கு அம்சம் பண்ண பிரசாதம் மாதிரி இது, அவள் சாப்பிட்டது, பெருமாள் சாப்பிட்டு மீதி கொடுத்தா மாதிரி நம்ம சாப்பிடணும் அப்படின்னு. லட்சுமணன் வந்து கொஞ்சம் அருவறுப்பாகவே சாப்பிடுவான். அது சரி பரவாயில்லையேன்னு. இப்போ என்ன பண்ணுறது, ராமர் சொல்லிட்டாருன்னா லட்சுமணன் தட்ட மாட்டான் இல்லையா, வாங்கி சாப்பிடுவான். அதை சாப்பிட்டு இருந்தப்போ என்ன பண்ணுவான், அப்போ இவ சொல்லுவா ராமர்கிட்ட, நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ இந்த கதையெல்லாம் இவ யாரு என்ன ஏதுன்ற கதையெல்லாம் சொல்லுவா. அதைத்தான் இவளும் சொல்லுவா. சபரியும் இனியதென்று வைத்தேனோ சபரி போல நில பணம் திதிக்கிறதுன்னு உடனே வச்சுருவாளாம். அவன் சாப்பிட மாட்டாளாம். திதிக்கிற பணம் தனக்கு இல்லை ராமருக்கு, புளிக்கிற பழம் மட்டும்தான் தனக்கு. புளிச்சதுன்னா அதை சாப்பிட்ருவாளாம். இது நன்னா இல்லை, பரவாயில்ல, இதை நம்ம சாப்பிடலாம், நன்னா டேஸ்ட்டாக தான் ராமனுக்கு வச்சுருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆத்மார்த்தமான அவாவால் முடிஞ்சது. அவளோட பார்வையில் அவளோட நோக்கத்தில் அவளுக்கு எதிர வசதின்னு தோன்றதோ அதை வந்து ராமருக்குன்னு வச்சுருவாளாம். அது மாதிரி வச்சுருந்தாலாம். அந்த மாதிரி அதை தனியாக எடுத்து வச்சு கொடுத்துருக்கா. அதை வந்து அவ்வளோ பெரிய விசேஷம். அது அவள் கொடுத்த உடனே ராமரை பார்த்துட்டா இல்லையா, ராமரை பார்த்து எல்லாம் பண்ண உடனே சபரிக்கு வந்து அப்பயே கேட்குறான், நான் வந்து நான் வந்து இனிமேல் நான் இங்கேருந்து பிரயோஜனம் இல்லை, நான் இருந்தது வந்து ராமரை பார்க்கணுன்னு தான் இருந்தேன், என்னுடைய நோக்கம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான் என்னை உயிர் வாழக்கூடாது, நான் மோட்சத்துக்கு போகணுன்னுவாலாம். உடனே அங்கேருந்து புஷ்ப விமானம் வருமா. புஷ்ப விமானம் வந்து அவள் அதில் ஏறி போவாளாம். அது ஏறி போகிறதுக்கு ராமர் தான் சாட்சி. ராமர் கொடுக்கல, ராமர் அவளுக்கு மோட்சத்தை கொடுக்கவே இல்லை. சபரி ஒத்தி வந்து யாரோட கையாலையும் அவள் மோட்சம் இல்லை, அவளுடைய செய்கையிலையும் அவளுடைய நேர்மையாலையும் அவளுக்கு தானாகவே கிடைக்குது.
மனசால கூட அவ யாருக்கும் கெடுதல் நடத்ததில்லை அவர் சபரி. அதனால அவளுக்கு வந்து தானாவே மோட்சம் கிடைக்காது அவளுடைய செய்கையினால. ராமர் அவளுக்கு சரணாகதி கொடுக்கல, அவளுக்கு வந்து மோட்சம் வாங்கி கொடுக்கவும் இல்லை. ராமர்கிட்ட அவர் சரணாகதி பண்றாலே வழியா, சரணாகதி கொடுத்தாலே வழியா மோட்சம் வந்து அவர் கொடுக்கல. மோட்சம் அவர் கொடுக்கல. தன்னை அவளுக்கு வந்து மோட்சம் கொடுத்தது வந்து அவளுடைய நல்ல பண்புகளும் நல்ல செய்கைகளும் தான். ராமர் வந்து சாட்சியா நின்றுட்டு இருக்கார், பார்த்துட்டு இருக்கார். அப்போ சொல்றா லட்சுமணன் கிட்ட, நீ சொன்னியே பாரு, நான் மோட்சம் கொடுத்தேன் அவளுக்கு, ஆனா இவளுக்கு மோட்சம் கிடைச்சிருக்கு பத்தியா, போறா பாரு புஷ்ப விமானம் வந்து கூட்டின்னு போறது. அப்போ அவன் எவ்வளவு பெரிய வசதின்னு அப்பதான் லட்சுமணன் அதை உணர்றான். ஓஹோ, இவளுக்கு வந்து இவ்வளவு இவளுக்கு இருக்கா, இவ்வளவு இவகிட்ட விஷயம் இருக்கான்றதை அப்பதான் புரிஞ்சுக்கிறான். இவளோட மகிமையை பத்தி தெரிஞ்சுக்கிறான். அது மாதிரி அதைத்தான் இவ சொல்றா. இதைத்தான் இவ சொல்றா, இனியதென்று வைத்தேனோ சபரி. இப்போ நான் என்ன ஏதாவது கடிச்சு பார்த்துட்டேன்னா, இல்லை டேஸ்டா இருக்குன்னு உடனே ராமனுக்குன்னு எடுத்து வச்சேனா? அந்த மாதிரி இதெல்லாம் நான் பண்ணவே இல்லையே. நான் ஒரு சாதாரண மோர் விற்கிற பொண்ணு தானே. முயல் புழுக்க வந்து இப்போ கரையில் இருந்தானே, வரப்பில் இருந்தானே, வயலில் இருந்தானே, அதனால ஒன்றும் ஆக போறது இல்லை அப்படின்னு இவ சொல்லுவா. இவ வந்து ராமானுஜன் சொல்லுவா. ராமானுஜன் ஆச்சரியப்படுவார். சபரியோட கதையை இவ சொல்றாளே, எவ்வளவு பெரிய விஷயம். சபரியோட இதெல்லாம் வந்து சபரி சரணாகதி அடைஞ்சது கூட சொல்ல. சபரிக்கு வந்து ராமன் கொடுக்கல, மோட்சம் கொடுக்கல. சபரிக்கு தானா அவளுடைய நிகழ்வுகள், அவளுடைய செய்கைகள் அவளுக்கு மோட்சத்தை வாங்கி கொடுத்ததுன்னு சொல்றாரு. அது எவ்வளவு பெரிய விஷயம் இவளுக்கு. சபரி மாதிரியே இவ்வளவு வந்து தைரியமான பொண்ணா இருக்காளே, இவ்வளவு போக விடக்கூடாதுன்னு சொல்லி நீ மேல சொல்லுன்னுவார். சொல்ல அவ அடுத்தது கதைக்கு ஆரம்பிப்பா. அடுத்த கதையை நம்ம அடுத்ததுல பார்ப்போம். தேங்க்யூ.